السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே சூரத்துல் ஹுஜராத் என்ற 49வது சூறாவிலே அல்லாஹ் தஆலா கூறுகின்ற சில வாழ்வியல் வழிமுறைகளை, அறநெறிகளை, நற்பண்புகளை நாம் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல் ஹுஜராத்துடைய 11வது வசனத்திலே கூறுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்ஹர கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரன் மின்ஹும். இறை நம்பிக்கையாளர்களே, எந்த ஒரு ஆண் சமூகமும் இன்னொரு ஆண் சமூகத்தை தாழ்வாக கருத வேண்டாம். அஸா யகூனு கைரன் மின்ஹும், இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். யார் தாழ்வாக கருதுகிறார்களோ அவர்களை விட தாழ்வாக கருதப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாஉ மின் நிசாஇ, எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணை தாழ்வாக கருத வேண்டாம். அஸா யகுன்ன கைரன் மின்ஹுன்ன, இவர்களை விட அவர் சிறந்தவராக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இந்த வசனத்திலே இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா 2 உபதேசங்களை கூறுகின்றார். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போது சொல்லப்படக்கூடிய உபதேசம் என்னவென்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு எல்லா பாக்கியங்களையும் கொடுப்பதும் கிடையாது. அதுபோன்று எந்த மனிதனுக்கும் எந்த பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் இருப்பதும் கிடையாது. இது அடிப்படையில் நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில அல்லாஹ்வுடைய எல்லா பாக்கியங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதாக யாரும் கிடையாது. அதேதான் அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு எதையுமே கொடுக்கல என்பது கிடையாது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகளை, தனித்தன்மைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பார். சில நேரங்களிலே நாம் வெளியிலே பார்ப்பதற்கு அவர்கள் நம்மை விட சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவ்வாறு அவர் இருப்பதற்காக வேண்டி அவளை தாழ்வாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை விட சில மக்கள் தாழ்வாக இருக்கலாம், தப்பல்ல. நம் கல்வியாளர்களாக இருக்கலாம், அவர் அறியாதவர்களாக இருக்கலாம், நான் வசதியானவர்களாக இருக்கலாம், ஒரு வசதி குறைவாக இருக்கலாம். இது மாதிரி நம்மை விட சில மக்கள் தாழ்வாக இருக்கலாம், தவறல்ல. ஆனால் அதை தாழ்வாக கருதுவது தவறு என்பதைத்தான் அல்லாஹ் தரங்கே கூறுகின்றார். கருதுவது என்பது பெருமையின் அடையாளம். அதே சரிக்குள்ளே வருகிறது. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 147வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபர். அவருடைய உள்ளத்திலே அளவு பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஆடைகளும் காலணிகளும் அழகாக அணிவது பெருமையான்னு கேட்டார். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் தஆலா அழகானவன், அழகான தோற்றத்தை விரும்புகிறார்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் கிபரு மத்தரு ஹக்கி வஹம்துன் நாஸ்,
நல்ல ஆடை அணிவது என்பது பெருமை அல்ல, நல்ல காரணி அணிவது என்பது பெருமை அல்ல. இன்னும் சொல்லப்பதான் ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு சில பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்திருந்தால் அந்த பாக்கியம் அந்த அடியாண்டத்தில் வெளிப்படுவதை அல்லாஹ் தஆலா விரும்புவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நல்ல வசதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கான்னா அப்படி வாழ்வதை அல்லாஹ் தஆலா விரும்புவதாக பெருமானார் சொல்வார். அது தப்பல்ல. பெருமை என்றால் பிற மக்களை தாழ்வாக கருதுவது, அது கிபரு பத்தரு ஹக்கி வகம் நாஸ். பிற மக்களை தாழ்வாக கருதுவதும் அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பதும் பெருமை பெருமானார் சொன்னார். அப்ப மற்ற மக்கள் தாழ்வாக இருப்பது தப்பல்ல, அது அல்லாஹ்வுடைய நாட்டுவது, அல்லாஹ்வுடைய படைப்பு. ஆனால் அதே நேரத்தில் தாழ்வாக கருதுவதற்கு எந்த தகுதியும் நமக்கு இல்லை. ஏனெனில் அல்லாஹ் அதற்கு காரணத்தை கூறுகிறான், வெளி தோற்றத்துல பார்ப்பதற்கு உங்களுக்கு வேண்டுமானால் அவர்கள் தாழ்ந்தவர்களாக தெரியலாம், ஆனால் அல்லாஹ்விடத்திலே உங்களை விட அவர் சிறந்தவர்களாக கூடும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதற்கு ஆதாரமாக நிறைய வரலாறுமை காணுகிறோம். ஆதாரமாக நிறைய வரலாறு காணுகிறோம். ஹதீஸ் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலவே என்ன செய்யறாங்க, ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த வழியிலே ஒருவர் செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், அவரை பற்றி கூடிய கருத்து கேட்டார்கள். அப்ப சொன்னாங்க, இவர் யார் தெரியுமா? இவர் இந்த சமூகத்திலே ஒரு உயர்ந்த அந்தஸ்து படைத்தவர். இவர் ஒரு அந்தஸ்து படைத்தவர். இவர் யாருக்காவது எந்த விஷயத்துக்காக சிபாரிசு செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இவர் யாருக்காவது பெண் கேட்டால் பெண் கொடுத்து விடுவார். சில நேரம் வரைத்ததற்கு பிறகு இன்னொருவர் செல்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவரை பற்றி உடைய கருத்து என்ன என்பதாக. சஹாபாக்கள் சொன்னார், இவர் ஒரு சாதாரண மனிதர், இவர் ஒரு சாதாரணமானவர். இவர் யாருக்காக வேண்டி எந்த விஷயத்துக்கு சிபாரிசு செய்தாலும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது மாதிரி இவர் யாருக்காவது பெண் போயிட்டு அனுப்பினாலும் கொடுக்க மாட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முதலிலே சென்ற மனிதரை போன்று மில் உள் ஆறும், இந்த பூமி முழுக்க நிரம்பி இருந்தாலும் அவர்களை விட கடைசியிலே சென்றவர் இரண்டாவது சென்றார் இல்லையா, இவர் சிறந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப வெளி தோற்றத்திலே சிலர் சிறந்தவராக தெரியலாம், ஆனால் அவர்களை விட நாம் யாரை சாதாரணமாக கருதுகின்றோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ரசூலிடத்திலே சிறந்தவராக இருக்கக்கூடும். வரலாற்றில் நிறைய செய்திகள் வருகின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஜஹீர் என்ற ஒரு மனிதர் இருந்தார், ஒரு சஹாபி. அவர் ஒரு கிராமவாசி. கிராமத்திலிருந்து செய்வார், பொருட்களை கொண்டு வந்து மதீனாவிலே விட்டு மதீனாவிலே கிடைக்கின்ற பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார். ஒரு கிராமத்திலிருந்து எப்போது மதீனாவிலே கிடைக்கின்ற பொருட்களை வாங்கி கொண்டு செல்வார். ஒரு கிராமத்திலிருந்து எப்போது வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது பொருட்கள் அன்பளிப்பாக கொடுப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு அவர் மீதாவது அன்பளிப்புகள் கொடுப்பார். இப்படி ஒரு நடைமுறை இருந்தது. இப்போ ஒருவர் ஜஹீர் வருகின்றார் பெருமானாருடைய வீட்டுக்கு. பெருமானார் இல்லை, வெளியில போயிட்டார். இது செய்யறாரு, மதீனாவுடைய கடைக்கு போயிட்டார், வியாபாரம் செய்யறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு வீட்டுக்கு வர்றாங்க. இப்ப வீட்டுல மனைவி சொன்னாங்க, இந்த மாதிரி கூட கேட்டது ஜஹீர் வந்தாரு, நீங்க இல்ல, ஒரு கடைக்கு போயிட்டாங்க. போய் இங்க வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார், பொருட்களை விற்று கொண்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறார். அவர் கடையில வச்சு விற்கிறார். சில பேர் ரோட்ல விற்கிறாங்களா இல்லையா, அது மாதிரியான ஒரு மனிதர் போறாரு. அவருக்கு பொருட்களை விற்று கொண்டு இருக்க அவரை போய் அப்படியே கட்டி அழைச்சிட்டாங்க. பின்னால இருந்து கட்டி அழைச்சிட்டாங்க. கட்டி அழைச்சா அவர் துள்றாரு, என்னை விடுங்க, இதை விடுங்க, யாருன்னு தெரியாது. அவருக்கு யாருங்க? உடம்பிலே ஒரு நறுமணம் இருக்கும், அது இயற்கையான நறுமணம். அதாவது அபூபக்கர் கூட மௌத்தாகும் போது பெருமானார் மௌத்தாய் கிடைக்கும் நித்திர முத்தம் என்று சொன்னார் இல்லையா, திபுத்தா ஹைவா மிகித்தா, நீங்கள் உயிரோடு இருந்த போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மௌத்தாய் இருக்கிற நேரத்தில் நறுமணம் கமழ்கிறீர்களாக அவர் சொல்வார். இப்ப பெருமானார் உடம்புல இயற்கையாக ஒரு நறுமணம், நம்ம நறுமணத்தை விட்டு அடையாளம் அறிந்து கொண்டார்.
கொண்டு கொண்டு இற வச்சாரு. சரி ரசூல்லா தான் நம்மள செய்யறாங்க பிடிச்சிருக்காங்க வாகனை என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் தன்னுடைய முதுகை பெருமாளுடைய நெஞ்சோடு ஒத்து தேய்க்கிறார். முதல் என்ன செய்வாரு, விடனுக்கு உள்ளவரு கசில் விடனுக்கு துள்ளல அந்த நெஞ்சோடு பெருமாளுடைய நெஞ்சோடு வைத்து செய்கிறார், தேய்க்கிறார். ஏன்னா அந்த வர்க்கத்துக்கு கேட்டாங்க இந்த அடிமையை யார் விலைக்கு வாங்கி கொள்வது என்பதாக கேட்கிறான். இந்த அடிமை யார் வாங்கி அவர் சொன்னார், நான் ஒரு செல்லா காசில் வாங்க சொன்னார். நான் ஒரு செல்லா காசு, நான் விலை மதிப்பில்லாத என்னைய போய் யாரு வாங்குவாங்க? பெருமானார் சொன்னார்கள், அந்த லைசபி காசி இந்த லால் இந்த ரசூலி, நீ அல்லாஹ்விடத்தை ரசூலிடத்தின் செல்லா காசு அல்ல, நீ ஒரு உயர்ந்தவர் என்பதாக பெருமானார் சொன்னார். வெளி தோற்றத்திலே பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமான ஒரு கிராமவாசி, ஒரு சொந்த கடை கூட இல்லாம ரோட்ல பிளாட்பாரத்துல நின்று வியாபாரம் செய்யக்கூடிய, பிளாட்பாரத்துல வியாபாரம் செய்யறோம் என்ன வசதி கம்மியாக கடை வச்சு நடத்த அளவுக்கு வசதி இல்லாத பிளாட்பாரத்தில் அடிக்கிறாங்க. வெளியில பார்ப்பதற்கு சாதாரணமானவர்கள். ஆனா சொன்னா பெருமானா நீ அல்லாஹ்விடத்திலே ரசூலிடத்திலே சிறந்த ஒரு வாதம் சொன்னார். அல்லாஹ்விடத்திலே நிறைய செய்திகள் வரும். சில நேரத்திலே ஒரு மனிதர் தவறு செய்தாலும் கூட அந்த தவறை திருத்துவதற்கு முயற்சி செய்யலாம். அதுக்காக தவறு செய்த மனிதனை கூட தவறாக நினைப்பை மாற்றம் தடை செய்கின்றது. தவறு செய்த மனிதனை கூட தவறாக நினைப்பதற்கு மாற்றம் தடை செய்கிறது. அதே வருகிறது காலத்திலே ஜுஹைனா என்ற பெண்மணி என்ன செய்யறாங்க, தகாத உறவு கொள்கிறார்கள். நீண்ட வரலாறு. என்ன செய்யறாங்க, உறவு கொண்டு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ்வுடைய இப்போதே நான் என்ன செய்ய இன்னி சரைத்து அமல்து, நான் தகாத உறவு கொண்டு என்ன செய்தேன், நான் கற்பமாக இருக்கிறது சொல்லுவான். இப்ப குறைவான குழந்தை பெற்றுக்கு வாழ்வாங்க. குழந்தை பெற்றதுக்கு பிறகு அவர் வருவார், அந்த பெண்மணி வருவார்கள். அந்த குழந்தை பால்குடி மரக்கடிச்சிட்டு வாழ்த்திடுவாங்க. இந்த பால்குடி மரக்கடிச்சிட்டு வருவாங்க. அந்த என்ன செய்ய கையில பேரிச்ச பழத்தோட இருக்கும்போது அவ என்ன செய்வாங்க, அந்த குழந்தைக்கு யார் ஒரு பொறுப்புதாரி எட்டு செய்வாங்க, அந்த பொறுப்புதாரியோட அந்த பொண்ணு வரும். என்ன செய்தார், இந்த ஒப்படைச்சு பொறுப்புதாரியோட வரும். அப்ப இந்த பெண்ணுக்கு ஒன்று செய்யறது, கல்லால் வைத்து செய்யறது தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. என்னவென்றால் அப்படி கல்லால் வைத்து தண்டனை நிறைவேற்றப்படுகிற நேரத்திலே அந்த பெண்ணுடைய உடம்பிலிருந்து ஒரு துளி ரத்தம் அந்த ஃபாரூக்குடைய மேலே படித்து விடுகிறார். இது ஒரு பச்சாரியினுடைய ஒரு வேசியினுடைய ரத்தம் என் மேல பட்டு சொல்றான். வெளி தோற்றத்திலே உண்மைதான், வெளி தோற்றத்துல உண்மைதான். கோபமாகி விட்டார்கள். சொன்னார்கள், உமரே இந்த பெண்மணி எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா, இந்த பெண்மணி எவ்வளவு பெரிய உயர்ந்தவர் தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு பெரிய தௌபா செய்திருக்கிறார் சொன்னால், இந்த அரபகத்தில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய தௌபாவை பங்கிட்டு கொடுத்தால் கூட அல்லாஹ் எல்லோருடைய தௌபாவை ஏற்றுக் கொள்வா, எல்லாருடைய குற்றங்களை மன்னித்துள்ளாக பெருமானா சொன்னார். இந்த உலகத்துல வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு சில மனிதர்கள் சாதாரணமாக இருக்கலாம், தப்பல்ல. ஆனால் அது சாதாரணமான மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மக்கள். குர்ஆனிலே சூரத்து கஹ்ஃபில் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்வான், வஸ்பிர் நஃப்ஸக மாயதி இதூன ரப்பபில் கதாத் வ நஷி. காலை மாய அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களோடு நபியர்கள் போய் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்வான். பெருமானார் வீட்டில் உட்கார்ந்திருக்காங்க, இந்த ஆயத்து வருகிறது. உடனே பள்ளிக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவியிலே சில சாதாரணமான சஹாபா, சில ஏழை சஹாபாக்கள் பழைய ஆடைகளை அணிந்து சாதாரணமான ஆடைகள் என்று சரியான உணவுகள் இல்லாத சில சஹாபாக்கள் உட்கார்ந்து அல்லாஹ் திக்ர் செஞ்சுட்டு இருக்காங்க. பெருமானார் ஒண்ணு செய்வாங்க, வீட்டுல இருந்து வந்து உட்கார்ந்து சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி யதைத்து போனும் அல்லாஹ்வுக்கே எல்லா போல் அல்லதி அமன் அதில் சமாகு, அவரோடு அமர்வதற்கு அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டானே. இன்னும் சொல்ல போனார், என்னுடைய உம்மத்தில இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் ஆக்கிறானே, அல்லாஹ்வுக்கு எல்லா போலுமாக நான் சொல்லுவார். பார்ப்பதற்கு வெளியே சாதாரணமான மக்கள், ஆனா அல்லாஹ் நின்று கொடுக்கின்றான். அந்த மக்களோடு போய் இருக்கிற அமருங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். வீட்டுல இருக்காதீங்க, அங்கே போய் அமருங்கள் என்பதாக பெருமானார் வாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட மக்களின் உம்மத்தில் ஆக்கினான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜஅல மின் உம்மத்தி மன் அமர அந்நஜ்லிஸமாகும், அவனோடு அமரும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிடுகின்ற அளவுக்கு உயர்ந்த மக்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறாரே. அல்லாஹ்விலே பெருமானார் சொன்னார்.
அபசவத்தவல்ல வரலாறு உங்களுக்கு தெரியும். பெருமானார் சர்வீச மக்காவுடைய தலைவருக்கு ஈமானை கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா ரம்முமக்கு ஒரு சலாம் கூறுகின்றார். பெருமானார் பதில் சொன்னாங்க, ஆனா அவரை புறக்கணிக்கிறார். அவர் சொல்றார், இரு சிதிரி எனக்கு நேரடி காண்பிகளாக கூறுகிறார் அப்படின்னா என்ன, திரு உபதேசம் செய்வதாக. பெருமானார் புறக்கணித்தார்கள். அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். பெருமானார் புறக்கணித்து என்ன காரணம்னா, அவருக்கு ஏதாவது நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து இவங்க தான் எந்திரிச்சு போயிடுவாங்க. நல்ல எண்ணமாக இருந்தால் அல்லாஹ் தஆலா கூறுகிறார், நீ புறக்கணிக்காதீர்கள். ஒரு கண்பார்வையற்றவர், ஒரு சாதாரணமானவர் உடத்திலே வருகிற நேரத்தில் புறக்கணிக்கிறீர்களா? அவர் தூய்மையானவராக இருக்கிறார். உமது உபதேசத்தை கூட அவருக்கு பயன்கள் கிடைக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நம்ம உபதேசத்தை கூட இவர்கள் பயன்பெறுவார் என்பதாக. உங்க உபதேசத்தை கூட இவங்க பயன்பெற போவதில்லை. உங்கள் உபதேசத்தை கூட அவர் பயன்பெறுவார். அவருக்கு உபதேசம் செய்யுங்க. அவர் எப்படி நீங்கள் புறக்கணிக்கிறார் என்று அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு தடை விதித்ததை எச்சரிக்கை செய்தால் காணுகிறோம் இல்லையா? இதனால் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே நம்மை விட சாதாரணமானவர் இருக்கார். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கியத்தை கொடுக்கார். புரியுதா? நான் ஆலிமா இருக்கேன், ஹாபிஸா இல்லை. இவர் ஹாபிஸா இருக்கார், ஆலிமா இல்லை. உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார். இவர்தான் இதை நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதே நேரத்திலே நான் அடுத்தவர் நம்மை விட சாதாரணமாக இருக்கிறார், தப்பு இல்லை. ஆனால் அடுத்தவரை தாழ்வாக கருதுவது தவறு என்பதைதான் அல்லாஹ் தஆலா இங்கே கொள்கிறார். கேட்டதை கடைபிடிக்கிறார். சுபானந்தி சுபாரக்கலாமி أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله صلى الله عليه وسلم صلى الله على محمد.